தேவனுடைய சமூகத்தில் ஒரு வசனத்தில் ஒரு 2 சொல் நம்ம தியானிக்க போகிறோம். எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆமென். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. மகிமையின் பிதாவே, இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற அந்த வேளையில் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையில் எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. தேவ சத்தம் கேட்டு தேவனுடைய சித்தம் செய்ய உதவி செய்யும். மகிமையின் ஆண்டவரே, பேசுங்க. வசனத்தை கேட்குற பிள்ளைகள், வசனத்தை சொல்கிற அடிமையை பலப்படுத்துங்க, பயன்படுத்துங்க. அப்படி வார்த்தையே எங்களை திருப்தியாக்கும், நிறைவான பாதையில் நடத்தி செல்லும். அப்படியே நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் விடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய சமூகத்தில் பவுல் இந்த கலாத்திய சபையை ஆண்டுடைய கிருமியினால் சுவிசேஷம் சொல்லி நல்லா போதித்து சபை கட்டி எழுப்பினார். இந்த சபை நல்லா வளர்ந்துட்டு வந்த சபை கொஞ்சம் ட்ராபேக் ஆகிட்டு. அதாவது அந்நியர்களை சபைக்குள்ள வந்தாங்க. இப்போ உள்ளே வந்துட்டவங்க இவங்களுக்கு என்ன ஆகி போச்சுனிங்கன்னா, யூதர்களை போல் நம்மளும் இணைச்சலாம், விருத்த சேதனம் செஞ்சுக்கலாம்ல. அந்த விருத்த சேதனம் என்பது நல்ல ஒரு முறைமையாக இருக்குதே. அது ஒரு பாண்டேஜ், அது ஒரு கட்டு பாரம்பரியம் அப்படின்றது தெரியாமல் நாமளும் விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படி சொல்லி விருத்த சேதனம் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறாங்க. பாரம்பரியத்துக்கு நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆசைப்படுறாங்க. பலி செலுத்தணும், பண்டிகை கொண்டாடணும், நாம் இன்னும் போய் புறா வெட்டணும், காளை வெட்டணும், கிடாரியை பலி செலுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. நியாய பிரமாணத்தை படி நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. தேவ சகோதரருக்கு, தேவ பிள்ளைகள் கொஞ்சம் கவனம் பாருங்கள். இவங்க ஆசைப்பட்டது, அப்போ இருக்கிற அந்த யூதர்கள் ட்ரெடிஷன் ஆசைப்பட்டது, அது முன்னாடி கிமுல நடந்துருந்தா ரொம்ப சந்தோஷம். ஆனால் இப்போது கிறிஸ்து பிறந்த பிற்பாடு, அவர் பரிகாரியாய் சகலவற்றையும் செய்து முடித்த பிற்பாடு, பரிகாரம் செய்த பிற்பாடு, அது இந்த ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அவுட் ஆஃப் ஃபேஷன் சொல்லுவாங்க. அது கடந்து போன ஒன்று, அது நிறுத்தப்பட்ட ஒன்று. அதை போய் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றக்காண்டி தான் இந்த நிருபத்தை எழுதுகிறார். அப்படி எழுதும்போது அநேக காரியங்களை சொல்கிறார். அவர் சொல்கிற ஒரு காரியம்தான் இந்த 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், ஓடினதும் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு அப்படின்னு சொல்கிறார். அதாவது அவர் சொல்கிற மேட்டர் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த 3 சொல்லை நம்ம எடுத்து நம்ம தியானிக்க போகிறோம். நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு. இப்போ நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிற ஓட்டம், ஓடின ஓட்டம் எதுவுமே விருதாவாய் போய்விடக்கூடாது. எல்லாமே பிரயோஜனமாக இருக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா எல்லாரும் பிரயாசப்படுறாங்கன்னு சொல்லி நாமும் பிரயாசப்படுறோம், எல்லோரும் ஓடுறாங்கன்னு சொல்லி நாமும் ஓடுறோம். இந்த ஓடுகிற ஓட்டம், நம்ம ஓடின ஓட்டம், இது வீணாய் போயிடவே கூடாது. கர்த்தருக்கு சொன்னோம். பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, அநேக பரிசுத்தவான்கள் பார்த்திங்கன்னா ஓடின ஓட்டத்தை அவங்க ஓடினதில் கொஞ்சம் ரிமார்க் ஆனதுனால பெற்றுக்கொள்ள வேண்டியதை, சுதந்திரித்து கொள்ள வேண்டியதை, பெரிய ஆசீர்வாதத்தை சின்ன ஆசீர்வாதம் மாற்றிக்கிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எல்லாருக்கும் நம்ம ஆவிக்குரிய தகப்பன் அல்லது விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாமை நம்ம பார்க்குறோம். நம்ம ஆபிரகாமெல்லாம் குறை சொல்லக்கூடாது, நம்ம நெருங்க முடியாது. அவர்லாம் விசுவாசிகளுக்கு தகப்பன், நமக்கெல்லாம் தகப்பன்.
ஆனால் அவற்றை ஒரு ட்ராபேக் இருந்துச்சு பார்த்தீங்களா? 15ஆம் அதிகாரத்துக்கும் 17ஆம் அதிகாரத்துக்கும் நடுவில் ஒரு சம்பவம் நடந்துருச்சு. 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு கவனன்ட், ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். 17ஆம் அதிகாரத்தில் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த 2 வாக்குத்தத்தத்துக்கும் பெருத்த வித்தியாசம். நான் ஒரு நாள் கூட அந்த வார்த்தையை அப்படி தியானிக்கலை. இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொஞ்சம் எடுத்துங்க. 15ல் 18 இல்லை 21 வரைக்கும் வாசித்துருங்க. சரி, இப்போ குறித்த வார்த்தை ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும். அதாவது தொடக்கினது எய்ப்தின் நதி துவக்கி ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும். நீங்கள் சௌரியமாக வீட்டில் போய் பின்னாடி மேப் இருக்கும். இப்போ பார்த்துக்கிறது உங்களுக்கு டைம் போயிடும். சொன்னமே பின்னாடி மேப் இந்த பார்த்தீங்களா? நீங்கள் வீட்டில் போய் நல்லா சௌரியப்பாங்க. அதாவது எய்ப்தில் பெரிய நதி என்னது? நைல் நதி. அதுலேருந்து ஐப்ராத் என்பது ஈராக்கு தேசத்தில், ஈரான் தேசத்தில் அப்படியும் அங்கேருந்து ஓடி வரும். இது ஆதி நதிகளில் ஒரு 4 நதிகள், இது ஒன்று. சரி, நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த 2க்கு இடப்பட்ட தேசம்தான் ப்ராமிஸ் லேண்டு, வாக்குத்தத்த பூமி. அல்லேலூயா. இது 15ஆம் அதிகாரத்தில் ஒரு பலி செலுத்துகிறார், சில பலிகளை செலுத்துகிறார். அப்போ ஆண்டவர் வாக்குத்தத்த பூமி இதுதான் சொல்லி என்ன செய்கிறார்னா, அவர் ஜாகிரபி எல்லையை குறிக்கிறார், கொடுக்கிறார். ஆமென். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. நைல் நதி, எகிப்து நதி தொடங்கி ஐப்ராத் நதி வரைக்கும் இருக்கிற பெரிய ஏரியா அது. இப்போ 17:8 வாசிங்க. இதில் என்ன போட்டிருக்குது? கானான் தேசம், நீ தங்கியிருக்கிற கானான் தேசம். இதில் எகிப்து தேசம் வரல. ஐப்ராத்து பகுதியில் இருக்கிறதான சீரியா, பெர்சியா, ஈராக்கு, பழைய பேர் பாபிலோன், கல்தேயா, இது எதுவுமே வந்திருக்குதா? இல்லை. அதாவது மேலே சீரியா, அதுக்கடுத்து அசிரியா, அதுக்கடுத்து பாபிலோன் அல்லது கல்தேயா, இதெல்லாம் பெரிய பெரிய ஏரியா. அப்போ ஆண்டவர் 15ஆம் அதிகாரத்தில் என்ன வாக்கு பண்ணுறாரு? எகிப்து நதி துவக்கி ஐப்ராத்து இன்னும் பெரிய நதி மட்டும், இந்த 2க்கு இடப்பட்டது எல்லாமே ஆபிரகாமே உனக்கு தான், ஓ சந்ததிக்கு தான் சொன்னார். ஆனால் 17:8 நீ தங்கியிருக்கிற கானான் தான் சொல்கிறார். நீங்கள் வீட்டில் போய் பார்த்தா தெரியும். கானான்றது அவர் தங்கியிருக்கிற ஒரு 7 கோத்திரங்கள், 7 தேசங்கள், குட்டி குட்டி தேசங்கள் இருக்குது. இப்போ இருக்கிற இஸ்ரேலில் கொஞ்சம் பெருசுன்னு வச்சுங்க. அப்போ பெரிய ஏரியாவை ஆண்டவர் வாக்கு பண்ணார். 15ஆம் அதிகாரத்தில் ஒரு அளவான சின்ன ஏரியா தான் இப்போ திரும்பி ப்ராமிஸ் லேண்ட் அவங்களுக்கு கிடைக்குது. என்ன காரணம்? ஓடுகிறதும் ஓடினதும் வீணாய் போகாதபடிக்கு. இதான் வார்த்தை. இவர் எங்கேருந்து வந்தார் தெரியுமா? கல்தேயா என் தேசத்தில் ஊர் என்கிற பட்டணத்திலிருந்து அழைக்கப்பட்டு வந்தவர், வெகு தூரம். ஆனால் இவருக்கு 15ஆம் அதிகாரத்தில் ஆர்டர் ப்ராமிஸ் பண்ணும்போது அங்கே வரைக்குமே இவருக்கு என்ன செய்கிறார்? ப்ராமிஸ் லேண்டு தான் சொல்கிறார். எங்கே புறப்பட்டாரோ அங்கே வரைக்கும் இவருக்கு வாக்குத்தத்த பூமி தான் சொல்கிறார். ஆனால் நடந்தது என்ன? ஓடுகிறது ஓடினது, இவ்வளோ தூரம் பிரயாசப்பட்டு, அவ்வளோ ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தது, பிரயாசப்பட்டது வீணாய் போயிடுச்சு. கிடச்சிட்டு, ஆனால் முதல்ல சொன்னது கிடைக்கல, 2வது சொன்னது கிடச்சி. ஏன்னா முதல்ல சொன்னதுக்கும் 2வது சொன்னதுக்கும் நடுவில் 16ஆம் அதிகாரம் ஆபிரகாம் வாழ்வில் ஒரு சிகப்பு புள்ளி அல்லது கருப்பு புள்ளி வைக்கப்பட்ட ஒரு பக்கம் எல்லாருக்கும் தெரியுமில்ல.
சுயம், மாம்சம், இது எங்கே வேலை செய்யுதோ அங்கே ட்ராபேக் ஆயிரும். சுயம், மாம்சம், ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாருங்க, உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காருங்க, உங்களை கூப்பிட்டு வந்திருக்காரு, சரியாக நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் உங்கள் மாம்சத்துக்கு, உங்கள் சுயத்துக்கு, உங்கள் சொந்தத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்ததுனால அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய நீங்கள் இன்னைக்கு ஓடுகிறதும் ஓடினதும் வீணாய் போகும்படியாக நீங்கள் கொஞ்சத்தை சுதந்திரித்து கொண்டீங்க. ஆனால் பெற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவு? எகிப்து நதியிலிருந்து ஐப்ராத்தின் பெரிய நதி மட்டும் உள்ள எல்லா பகுதியும் ஆபிரகாம் சந்ததிக்கு தான் சொந்தம். ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இப்போ இருக்கிற கொஞ்சத்துக்குள்ளேயும் பக்கத்தில் இருக்கிற அனைத்தும் பயங்கரமாக யுத்தம் தான். அன்னைக்கு தொடங்கி இன்றைக்கி வரைக்கும் யுத்தம் தான் நடக்குது. இடையில கொஞ்ச நாள் அங்கே இல்லவே இல்லை. 1948 தான் கொஞ்சோண்டு வந்து சுதந்திரிச்சு அப்புறம் வேறு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமும் அத்திமரம் துளி விட ஆரம்பிச்சிட்டு, ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அவங்க சுதந்திரிக்க வேண்டிய பூமி உண்டு, அவங்க பிடிக்க வேண்டியது உண்டு. ஏன்னா எருசலேமே பகுதி அவங்கள்ட்ட இல்லை, பகுதி தான் அவங்கள்ட்ட இருக்குது. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போது இந்த வீணாய் போயிடுறதுக்கு யார் காரணம் சொல்லி கேட்டிங்கன்னா, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் தான் காரணம். இங்கே பாருங்கள், கேட்பார் பேச்சை கேட்டு எந்த காரியத்தை நிச்சயிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆதியாகமத்தை 11 மணி ஜெபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வாசித்துட்டு வர்றோம். ஒரு வருஷமோ 2 வருஷமோ 5 வருஷமோ வாசித்துடுறோம். இந்த ஆதியாகமத்தில் 1 26 வசனத்தில் ஆண்டவர் மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடி தம் சாயலை படைத்து அவர்கள் ஆழக்கடவர்கள் அப்படின்ற ஒரு தீர்மானம் பண்ணுறாரு. 1 வசனத்தில் படைச்சிட்டு ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு அவங்களுக்கு என்ன செய்கிறாருன்னா, அந்த வாக்குத்தத்தத்தை சொந்தமாக்கி கொடுக்குறார். அல்லேலூயா. முதல்ல என்ன செய்யறேன்னா, கெஜெட் எழுதுகிறாரு, ஒரு பத்திரம் எழுதுகிறாரு. இந்த பத்திரத்தை 28 வசனத்தில் சைன் பண்ணி கையில் கொடுக்குறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது ஆண்டு கொள்ளுங்கள்ன்ற இடத்துல எதெல்லாம் போட்டுக்கு தெரியுமா? என்னென்னு ஆண்டு கொள்ளலாம்? மச்சங்கள், சமுத்திரத்தில் சகலமும் ஆண்டு கொள்ளலாம். என்ன ஒன்றுதான் சொல்கிறீங்க? ஆகாயத்து பறவைகள், நடமாடுகிற சகல ஜீவ சந்திகள். அப்போது வானம், பூமி, சமுத்திரம் 3 பக்கத்தில் இருக்கிற எல்லாவற்றையும். ஆமென். சிங்கத்தை பார்த்து வாஞ்சனை வரணும். தந்திரமில் நிறைய பார்த்து இந்த இடத்துக்கு வராதன்னு வரக்கூடாது. மனத்தில் பெரிய மிருகம் யானை சொல்படி கேட்கணும். கடலுக்குள்ளே பெரிய ஜீவராசி, பெரிய மச்சம், திமிங்கலம், நீல திமிங்கலம் தான் பெருசு. அது ஆதாம் கூட்டம் எங்கேருந்து வரணும். அல்லேலூயா. வானத்தில் பறக்கிற பறவை, கழுகுனால் சரி, குருவினால் சரி, பட்டர்ஃப்ளைனால் சரி, எல்லாம் ஆதாமுக்கு சொல்லி கேட்கணும், ஆண்டு கொள்ளுங்கள். அல்லேலூயா. கேட்டுச்சா? பழத்தை திங்கிறது வரைக்கும் கேட்டுச்சு. கேட்பார் பேச்சை கேட்டு என்னைக்கு பழத்தை அம்மா கொடுத்தாங்க, ஐயா சாப்பிட்டாங்க, கண்ணு திறந்துச்சு, அவங்க அத்தி இலையை போட்டு பிடிச்சி தச்சு போட்டுக்கிட்டாங்க. ஸ்தோத்திரம். ஜாக்கிரதை. ஆண்டவர்களில் பட்ட பிரயாசம், இவங்க செஞ்ச சேட்டை வீணாக போச்சு. வாழ்க்கை ஆண்டு கொண்டாங்களா? இல்லை. ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சங்களின் கனியை நீங்கள் புசிக்கலாம். இப்போது வேண்டாத கனியை புசித்ததுனால இவங்க வெளியே போகணும். வெளியே போய் நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி பாடுபட்டு அதிலிருந்து வருகிற பலனைத்தான் அவங்க சாப்பிடணும். அல்லேலூயா. அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3 அதிகாரத்தில் கடைசி பதினை வாசிக்கிறோம். 23, 24 வாசித்து பாருங்கள். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த, ஸ்தோத்திரம்,
நாங்களாம் தியானிக்கிற பொழுது ஒரு 2-3 பேர் தியானிக்க வச்சுங்க. இப்போ எல்லோரும் சபையார் நல்லா கவனிங்க. இந்த வசனம் முடியும் எப்படி சொல்லுது? அனுப்பிவிட்டார். ரெஸ்பான்ஸோட நல்ல பெரிய பதவி, பூமியில் இருக்க அனைத்தையும் ஆளுகிற ஒரு ஜனாதிபதி, அதாவது யூஎன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஐக்கிய தேசம், ஐநா தேசத்து தலைவனை போல, ஐநா தேச தலைவனை கூட சாதாரண மட்டும்னு வச்சுக்கலாம். அந்த ஆதாமுக்கு அதை காணலும் பெருசு பதவி. எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளலாம். வானத்தில், பூமியில், சமுத்திரத்தில் சகலத்தையும் ஆண்டு கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஐநா தேசத்துக்கு மேற்பட்ட மகிமையான ஒரு பதவி இப்போது பறிக்கப்பட்டு தோட்டத்தை விட்டு அனுப்பிவிட்டார். நானா தேவ சமூகத்தில் உட்காந்து இந்த ஆண்டோடைய வார்த்தையை தியானிக்கும் போது, அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது இப்படியா நான் தியானித்தேன், கண்டுபிடிச்சேன். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அடுத்த வசனம் துவக்கம் சொல்லுது, மனுஷனை துரத்தி விட்டு. முதல்ல 23ஆம் வசனத்தில் அனுப்பி விட்டுன்னு போட்டிருக்குது. அடுத்த வசனத்தில் துரத்தி விட்டு. அப்போ ரெண்டுக்கு இடையில் ஏதோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது. நீங்களாம் கண்டுபிடிச்சீங்க. எப்படி சொல்லுவீங்க? முதல்ல அனுப்பிச்சார், போகலன்னு மாத்திரத்தில் ஸ்தோத்திரம். நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க வரும்போது அவங்க பின்னாடி என்ன வரும்? அது நினச்சிடும். அதுக்கு தான் திறந்துருந்தால் போதுமே, எல்லாம் நினச்சிடும், உள்ளே வந்துடும். அதை முதல்ல அவங்க போன்னு சொல்லுவாங்க, அனுப்பிச்சி விடுவாங்க. அப்புறகு ஒரு கோல் எடுத்துட்டோம்னா துரத்துட்டா ஓடியே போயிடும். அது ஒரு கல்லை கண்டா என்ன செய்யணும்? தாவி ஓடிடும். அனுப்பி விடுறதுக்கும் துரத்தி விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? அனுப்பிச்ச மாத்திரத்தில் என்ன சில போகலை. அதனால தான் அடுத்த வசனத்தில் துரத்தி விட்டார். தேவசனத்தில் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகக்கூடாது. ஐயோ, எவ்வளோ பெரிய மகிமைங்க! நான் இதுவரைக்கும் அதாவது சில சொல்லுவாங்க, அப்படியும் ஆப்பிள் தோட்டத்தில் வாய் கேட்டாப்பில் ஆப்பிள் இருக்கும். சிலர் என்ன செய்வாங்க? பறிக்காமையே வாய் வீசாம. சோம்பேறினான்னு சொல்லாதீங்க. அதாவது அவ்வளவு வாய்க்கு எட்டாப்பில் கனி இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்களுக்கு அப்படித்தாங்க இருந்துச்சு. சகல விருட்சத்தின் கனியும் ஆப்பிளை விட அருமையான கனிகள் இருந்துச்சு. ஐயோ, இன்றைக்கி போய் மண்ணை வெட்டி தண்ணியை பாய்ச்சி பருத்தம் நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி, ஐயோ இப்படி நான் செஞ்சிட்டேனே, எம்மா தாய் நீ சாப்பிட்டு எனக்கும் கொடுத்து இப்படி செஞ்சிட்டியே. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. தேவையா? வீணாய் போயிற்று. அல்லேலூயா. அப்போது நாம் வாசித்தோம், இந்த ஆதி பிதாவுடைய தூண்டுதல் ஒரு சாத்தானால் வந்தது. அங்கே எப்படி ஏவாள் மூலம் வந்துச்சோ, இங்கேயும் ஒரு சாராள் மூலம் வந்துச்சு. 16ஆம் அதிகாரத்தில், ஆதியாம் 16ஆம் அதிகாரத்தில் சாராளம்மாளுக்கு வாக்கு தத்தம் கேட்டதுலேருந்து சந்தோஷம் தாங்க முடியல. ஏற்கனவே 75 வயசு ஆகிட்டு அப்ராமுக்கு, அவங்களுக்கு 65 வயசு ஆகிட்டு சாராவுக்கு. ஆனால் ஆண்டு வாக்கு தத்தம் கொடுத்துட்டாரு, சந்தோஷம் தாங்க முடியல. ஆனால் 10 வருஷம்தான் அந்த சந்தோஷம் நினச்சிருந்துச்சு. தந்துருவார் 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 தரல. 85 வயசாகிட்டு அவங்களுக்கு 75 வயசாகிட்டு 10 வருஷம் கடந்துருச்சு. அவங்களுக்குள்ளே எப்படி தருவார் எப்படி தருவார் எப்படி தருவார். இதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. இந்த ஐடியா படி நம்ம செய்வோம். தவறான ஆலோசனை சொன்னாங்க. ஆபிரகாம் ஐயாவும் ஒத்துக்கிட்டார். 16ஆம் அதிகாரம் ஒரு கரும்புள்ளி ஆபிரகாம் மேலே ஒரு ரிமார்க் ஆகிட்டு, இதனால தாங்க வாக்கு தத்தம் சுருங்க ஆரம்பிச்சிட்டு. 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துக்கும் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கும் உள்ள பெருத்த வித்தியாசம் ஏற்பட்டதுக்கு காரணம் 16ஆம் அதிகாரம் தான். காரணம் என்ன? என்னைக்கு நீங்கள் சுயத்தில் இறங்கிட்டீங்களோ
அதுக்கடுத்து நீங்கள் தேவ வாக்க கவனிக்க மாட்டீங்க, தேவனை தேட மாட்டீங்க. ஏன்னா நான் என் கையின் பிரயாசத்தில் நான் கட்டின பாபிலோன் அப்படி சொல்லி நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களை சுற்றிலும் உங்கள் பிரசனம் எனக்கு தெரியுமா, மேற்படியாவுடைய பிரசனம் தான் இருக்கும். அதுக்கடுத்து தேவனை தேடுற ஒரு எண்ணமே உங்கள்கிட்ட இருக்கவே. ஏன்னா மாம்சீகம், சுயம், இருளின் ஆதிக்கம் அங்கே மேற்கொண்டதுனால இவனை சுற்றிலுமாக மூடிடும், மறைச்சிரும். ஆண்டுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இவ்வளோ தூரம் கடந்து வந்தியே, எவ்வளவு தூரம் தேசத்தை விட்டு கடந்து வந்தியே, பொறுத்துட்டியே, நீ இப்போ ஓடுனெல்லாம் வீணாக போயிட்டு. அவர் ஒரு திருப்தி ஆயிட்டார், இஸ்மவேல் கிடச்சிட்டு இனி போதும். ஆனால் அழைத்த தேவன் அவருடைய பேர் உண்மை இல்லவர். இப்போது பெரிய பிராமிஸை சுருக்கி திரும்பவும் அவன்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணி அவனுக்கு கொடுக்குறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய சமூகத்தில் இந்த ஆதாமுடைய ஏவாளுடைய ரிமார்க்கை குறித்து வாசித்தோம்னா அதுக்கு புதிய ஏற்பாட்டில் 1 யோவான் 2:16 தான் ஆன்சர் இருக்குது. அந்த ஆன்சர் தான் அநேகருடைய வாழ்வை தரைமட்டமாக்கிடுச்சு. 1 யோவான் 2:16 மாம்சத்தின் நிச்சை, கண்களின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதுதான் மூலமாக எங்கே இருக்குனீங்கன்னா ஆதியாகமம் 3:6 இருக்குது. இந்த மூலம் இதை யோவான் நமக்கு நல்லா தெளிவுபடுத்துகிறார். அங்கே இருக்கிற காரணம் யோவான் நமக்கு வெளிப்படுத்துகிறார். 2 பாருங்க மேட்சாக இருக்கும். அப்போது தேவனுடைய பிள்ளைகள் எந்த காரணத்துக்கணும் இப்போ சத்தியம் தெரிஞ்ச பிற்பாடு என்ன செய்யணும்னா ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளாருக்கு பிரியமான அண்ணன் சிம்சோன், அவரை குறித்து வேதம் அடிக்கடி என்ன சொல்ல தெரியுமா, என் கண்களுக்கு அவள் பிரியமாயிருந்தாள். யாரு? பெலிஸ்திய பெண். அதுக்கடுத்து யாரு? தெளிலாள். அங்கே ஒரு பெண்ணை கண்டுன்பான், இங்கே ஒரு வேசியை கண்டுன்னு போட்டிருக்கும். இந்த கண்ணு பாருங்க சும்மா இருக்காது, ஜாக்கிரதை. அழைக்கப்பட்ட அழைப்பு அவங்க அப்பாட்ட சொல்லும்போது எப்படிலாம் சொன்னாங்க ஆண்டவர் தேவதூதன் என்னென்ன சொன்னார். இப்போது அத்தனை பிரயாசமும், அத்தனை முயற்சிகளும், அத்தனை ஓட்டமும் வீணாக போச்சுங்க. கண்களின் நீச்சை அவனை மேற்கொண்டதுனால பிசாசு கையில் மாட்டிக்கிட்டான். பிசாசு செஞ்ச காரியம் சோத்திரம். இந்த கண்ணு தானடா பார்த்துச்சு. பெலிஸ்தே பெண்ணை பார்த்தா இது எனக்கு வேணுன்றான், வேசியை பார்த்தா அது வேணுன்றான், தெளிலா பார்த்தா அது வேணுன்றான், இன்னொரு பெண்ணை பார்த்தா அது வேணுன்றான். இந்த கண்ணு தானே சத்துருட்ட ஒப்பு கொடுத்தார் ஆண்டவர். சத்துரு செஞ்ச முதல் வேலை கண்ணை பிடிங்கிட்டான். அப்புறம் சிம்சன் ஓட முடியுமா? ஏற்கனவே ஆவியானவர் போயிட்டார், இனி ஓடினாலும் தப்பிக்க முடியாது. இவங்களை ரொம்ப சீக்கிரம் போய் பிடிச்சிக்கிடுவாங்க. ஜாக்கிரதையா இருங்க. ஏங்க ஆண்டவர் பெரிய திட்டம் வச்சு பெலிஸ்தரை ஆளணும், பெலிஸ்தரை மடங்கடிக்கணும், இஸ்ரவேலரை ஆளுகை செய்யும்படி பெலிஸ்தருக்கு உரமாக எழுமுன்னு சொல்லித்தான் சிம்சோனை கர்த்தர் அவங்க அம்மா அப்பா வரத்துலையும் தவத்துலையும் கத்தட்ட கேட்டு பெற்றெடுத்தாங்க. ஆனால் ஓடுகிறதும் வீணாக போச்சு. ஐயோ பரிதாபம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஓடினதும் விழுந்துட்டிங்கன்னா வீணாக போகக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா டேவிட்ட போய் கேளுங்க. ஐயா தாவீது, நீயும் அப்படித்தானே செஞ்ச, உன்னை ஆண்டவர் தள்ளி விடலையே,
எப்படியா தப்பிச்ச? தாவீதுகிட்ட கேளுங்க. தாவீது என்ன சொல்வார் தெரியுமா? உனக்கு தெரியாதா, நான் அந்த பாவத்தில் விழுந்த பிற்பாடு என் தேவனுடைய சமூகத்தை இழந்து போயிட்டேன், என் தேவனுடைய ஆவியை இழந்து போயிட்டேன், என் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போயிட்டேன், என் தேவனுடைய மகிமையை காணாமல் நான் அழுக பட்ட பாடு வேதனை. 51ஆம் சங்கீதம் முழுவதும் நான் அழுது எழுதி ஆண்டவர்கிட்ட ஒப்புரவானேன். அப்புறம் தான் என் தேவன் என்னோட அவர் ஒப்புரவாகி என்னை திரும்ப ராஜ்யத்தை கொடுத்து மகிமையை கொடுத்து அவரோடு ஒப்புரவாக வைத்து திரும்பவும் அதே ஸ்தானத்தில் என்னை நிறுத்தினார். யார் சொல்கிற பதில் சொல்லுங்க? யார் சொல்கிற பதில்? தாவீது. சில நேரத்தில் ஓடுகிறதும் வீணாத்தான் போகும், செஞ்ச சேட்டை. ஆனால் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டீங்கன்னா, அந்த உள்ளாண்ட மனிதனில் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டீங்கன்னா அங்கே ஒரு ரெக்கவரி உண்டு, அங்கே ஒரு மீட்பு உண்டு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எந்த காரணத்தை கொண்டும் சேட்டை செஞ்சிடாதீங்க, எந்த காரணத்தை கொண்டும் விழுந்துடாதீங்க. சப்போஸ் மேபி இடறிட்டீங்க, ஐயா ராஜா தயவு செஞ்சு இந்த பாவத்திலேருந்து என்னை தூக்கி விடுங்க, மன்னிச்சிருங்க, காப்பாற்றுங்க, அழுதுருங்க. தாவீது அன்னைக்கு தெரியாமல் தப்பு செஞ்சான், தெரிஞ்சு தப்பு செஞ்சான். இன்னைக்கு அவன்கிட்ட இல்லாத பொக்கிஷன் நம்மகிட்ட கையில் கொடுத்துருக்கிறான். வேத முத்துக்கள், வேத வெளிச்சங்கள் நம்மகிட்ட கொடுத்துருக்கிறா. இந்த வெளிச்சத்தை பார்த்துட்டு தப்பு செஞ்ச சாக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அறியாதவர்களுக்கு கொஞ்சம், அறிந்தவர்களுக்கு அநேகம் அடிகள் உண்டு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தேவ சமூகத்தில் செஞ்ச தப்பை சவுல் ஐயா அனுப்பிச்சிட்டாரு, சவுல்ராஜ் அனுப்பிச்சிட்டாரு, மூடி மறைக்க ஆரம்பிச்சிட்டார். அவராக என்ன சொன்னார்? காம்பன்சேட் பண்ணுறார், சரி கட்டுறார். ஆனால் அவருடைய துவக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பர், அவர் ஓடுகிற ஓட்டம் பார்த்தீங்கன்னா சூப்பர். ஒரு 2-3 காரியத்தை கடகடன்னு சொல்லிட்டு போகிறேன், எனக்கு டைம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா. 1 சாமுவேல் 9:7, 10:27, 11:13, 28:3. இந்த காரியங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த சவுல்கிட்ட இருந்த பெஸ்ட்டு நல்ல சுபாவங்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கின்ற ஒரு சுபாவம். 10:27 என்ன போட்டிருக்குது? யார் என்ன சொன்னாலும் சரி, ஆரம்பத்தில் இந்த சவுல் என்ன செய்வான் தெரியுமா? என்னை வஞ்சிட்டானா, விடப்பா, காது கேட்காத மாதிரி இருந்துக்கிறேன், பெசாமர் வஞ்சிட்டு போகிறான், கர்த்தர் பார்த்துக்குருவார். அல்லேலூயா. 11:13 இன்னைக்கு வெற்றி பெற்று வந்துட்டோம், அதனால சவுலை உனக்கு எதிர்த்துனவங்களை வெட்டி போட்டுடலாமான்னு கேட்குறாங்க. ஒருத்தரையும் வெட்ட வேண்டாம், ஒருத்தரையும் கொல்ல வேண்டாம். இன்றைக்கி வெற்றியினால் கர்த்தருக்கு நமக்கு தேசத்துக்கு அம்மோனியர் தேசத்துலேருந்து நமக்கு விடுதலை கொடுத்துருக்கா. ஒருத்தர் சாகக்கூடாது. எப்பேற்பட்ட நல்ல சுபாவம். ஒருத்தரையும் கொல்ல வேணாம்ப்பா, பகைச்சிட்டானா விட்டுரு, அவனை கொன்றாத. அடுத்து 28:3 வாசித்தீங்கன்னா, 1 சாமுவேல் 28:3 சத்தமா? சவுல் என்ன செஞ்சிட்டானா? அஞ்சனம் பார்க்கிறவர் குறி சொல்ல என்ன செஞ்சிட்டா? தேசத்தில் அப்படிக்கு ஓடி போயிரு. தேவனுக்கு பிடிக்காத செயல்களை குறி சொல்கிறதையும் ஜோசியம் பார்க்குற வச்சுக்கிட்டு இருக்காது, ஓடின்னு விரட்டிட்டான். இது வரைக்கும் பார்த்தோமா எப்படிச்சு ஓடுனது? ஓட்ட அனைத்து எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சா? இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியமும் பரிதாபமான செயல்கள். அங்கே போனால் அமலேக்கே போய் மடங்கடிச்சிட்டு சொன்னால், அங்கே போனால் கண்களுக்கு முன்பாக கொளுத்தவைகளாய் தெரிந்ததான். முதல் தரமானவைகள், 2ஆம் தரமானவைகள் வந்துருச்சா? ஆதியாகமம் 3:6 வந்துருச்சா? இந்த கண்ணில் பார்த்த அந்த பழம் பலபலன்னு தெரிஞ்சிச்சான். அமலேக்குடைய ஆடு மாடுகள் சவுலுக்கும் அங்கே இருந்த சேவர்களும் எப்படிச்சான்?
பல பல பலன் இருக்குது. அப்பா, இல்லை இஸ்ரேல் தேசத்தில் கூட இப்படிப்பட்ட ஆடு மாடு இல்லைடா, நல்ல கொழுத்த ஆடு மாடுகள், அமலேக்கிற ஆடு மாடு இருக்குது. இதை பிடிச்சிட்டு போவான். கண்களின் இச்சை, சாக்கிறத பளபளப்பா எதுவும் தோண்டுச்சுன்னா பிடிச்சிட்டு போயிடாத, வேண்டாம். அது தேவனுக்கு பிடிக்காதது, அது அருவருப்பானது, அது அக்கிரம செய்கை. கீழ்ப்படியாதனால கர்த்தர் அவனை தள்ளி விட்டுட்டு இன்னும் ஒருவனை தேர்ந்தெடுத்தார். ஸ்தோத்திரம். 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்தோம். அதுக்கடுத்து தாங்க மேட்ரே இருக்குது. 4ஆம் வசனத்திலிருந்து ஒதுக்கி விட்டவன், சோசியரையும் குறிகாரையும் ஒதுக்கி விட்டவன், இவன் வாழ்க்கையில் இப்போ கர்த்தரை தேட பார்க்குறான். தேடினா இவன் செஞ்ச தப்பு, அக்கிரமம், மீறுதல், பாவம் கர்த்தருக்கும் இவனுக்கும் இடவழி ஆகிப்போச்சு. கர்த்தர் இவனுக்கு வெளிப்பட மாட்டார், பேச மாட்டார். இதனால கர்த்தர் பேச மாட்டாரியா. கர்த்தர் பேசாட்டா அங்கே ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேசுவான். மேற்படியான் பேசுவான், குறிகாரன் பேசுவான், சோசியக்காரன் பேசுவான். எப்படி இருக்கு கதை சொல்லுங்களேன்? நல்ல கதையா? ஸ்தோத்திரம். ஆமாம், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரட்சிக்கப்பட்ட பிள்ளை எங்கேயாவது ஜோசியம், குறி, கிளி, எலி, கம்ப்யூட்டர் ஜோசியெல்லாம் இருக்குது. எதையும் பார்த்தீங்க டைரெக்டாக பாதாளம் தான். அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. பாஸ்டர் என்ன இப்படி சொல்கிறீங்க? இந்த விஷயத்தில் கண்டிப்பாக சொல்லணும். உயிரோடு இருக்க செத்தோட்ட போய் குறி கேட்கலாமா? வேதம் சொல்லுது. அறிவு இருக்கா? தேவ சமூகத்தில் குறி கேட்கறது ஜாக்கிரத. ஆண்டு சமூகத்தில் குறி கேட்டவன் நிலைமை என்னாச்சு? என்னைக்கு அமலேக்கனை போய் மடங்கடிக்க சொன்னா மடங்கடிக்கலையோ, அதே அமலேக்கன் கையில் தான் செத்தான் சவுல். ஜாக்கிரதை. அந்த சாவில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் காரியம் ரொம்ப மோசமாக இருக்கும். பெலிஸ்தர் தானே வந்து யுத்தம் பண்ணாங்க. பெலிஸ்தர் வெட்டிட்டாங்க, அம்பு வச்சு காயப்படுத்திட்டாங்க. இவனும் இன்னிச்சிட்டான். காயப்பட்டதில் தற்கொலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். இவன் வச்சுருந்த ஈட்டியை, இவன் வச்சுருந்த பட்டயத்தை நட்டு அது மேலே சாஞ்சான். உயிர் போக மாட்டேது. பேசிக்கிட்டே இருக்கான். ஐயா ராஜா இல்லை, ஒரு ஈட்டி குத்தினாலும் ஒரு பட்டயம் குத்தினாலும் சாவு வரமாட்டேது. பேசிக்கிட்டு இருக்கான். அங்கிட்டு ஒருத்தன் வர்றான். ஐயா நீ யார்? நான் ஒரு அமலேக்கன், இங்கே வா. நான் சாகன்னு நினைக்கிறேன், என்னால் சாவு வரமாட்டேது, வேதனையாக இருக்குது. தயவு செய்து இந்த பட்டயத்தை எடுத்து நீ குத்தி போடு, அப்போ செத்துட்டா நான் நிம்மதியாக போயிடுவேன். வந்தவன் யார்? அமலேக்க. 1 சாமுவேல் 15ஆம் இடத்துல மடங்கடிக்க சொன்னது யார்? அமலேக்கிறா. அமலேக்கில் ஒருத்தன் தான் மிச்சம் இருந்தவன். ஒருத்தன் இந்த சவுலை வெட்டி கொண்டு போட்டான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஓடுகிறதும் ஓடினதும் சவுலுக்கு வீணாகி போயிடுச்சு. இப்போ இன்னும் அநேக மேட்ரு உண்டு. நமக்கு சமயம் முடியுது. தேவ சமூகத்தில் இந்த வார்த்தை சொன்னது யார்? சவுல் என்ற பவுல். ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாது பிடிக்கிற சொன்ன வார்த்தை யார் சொன்னது? சவுல் என்ற பவுல். ரெண்டும் ஒரு நேம் தான், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரி, இவருடைய காரியங்களை கடகடகன்னு வசனம் கூட எவிடன்ஸ் பார்க்க வேணாம். பவுலை ஊழியத்துக்கு அனுப்புகிறாங்க. ஊழியத்துக்கு அனுப்பப்பட்ட போது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் சிறையில் அடைக்கிறாங்க. அடைக்கிறதுக்கு முன்னாடி ரத்தம் வர்றாப்புல அடிக்கிறாங்க, காயம் வர்றாப்புல, காயப்படாப்புல அடிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இந்த ஓட்டம் அடி நிறைந்த ஓட்டம், காயங்கள் நிறைந்த ஓட்டம், ரத்தம் சிந்துகிற ஓட்டம். சிறைச்சாலை போட்டாங்க. அங்கே சும்மாவா கையும் காலும் தொழுமரம், அதாவது கை 2 கை நீட்டினா நீட்டமாகணும், கால் 2 கால் நீட்டினா நீட்டமாக, 2 ஹோல் ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டைகளை காலை நீட்டணும், அதை பூட்டிடுவாங்க. 2 கையை 2 கையில் நீட்டணும், 2 பழைய கடையில் ஓட்டை வச்சு பூட்டி விட்டுருவாங்க. அப்படி இருக்கணும். ஏற்கனவே அடிபத்து மயக்கத்தில் இருக்காங்க, ஓடி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு கையும் காலையும் மரப்பந்துக்குள்ளே விட்டுட்டு பூட்டி வச்சிட்டாங்க. நடுராத்திரியில் அவங்க துதிச்சாங்க, ஜெபிச்சாங்க, பாடினாங்க. அங்கே பயங்கரமான ஒரு பெரிய
நிலநடுக்கத்தை உண்டாக்குனார் ஆண்டவர். எல்லா கட்டும் அவிழ்ந்துருச்சு, எல்லா கதவும் திறந்துருச்சு, அங்கே பயங்கரம் இடிபாடுதல் உண்டாயிருச்சு. சரி, எல்லாம் நடந்துச்சு. என்ன தான் சம்பவிச்சிச்சு? ஜெயிலர் ரட்சிக்கப்பட்டார். ஜெயிலர் குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சு. ஓடுகிறதும் ஓடினதும் வீணா போச்சா? ரத்தம் சிந்தினாலும் அடிபட்டாலும் அங்கே பெரிய ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி அதே 16ஆம் அதிகாரத்தில் டெய்லி போவாங்க, ஒரு ஆத்மா கூட ஆதாயம் பண்ண முடியல. டெய்லி போவாங்க, ஆத்தங்கரை உட்காந்து ஜெபம்னுவாங்க. டெய்லி போவாங்க, ஆத்தங்கரை உட்காந்து ஜெபம்னு வந்துடுவாங்க. ஒரு நாள் நீதியால் வந்தாங்க, அவங்க உள்ளத்தை கர்த்தர் தொட்டார், அவங்க வீட்டில் சபை தொடங்கிட்டாங்க. ஓடுகிறது ஓடினதும் வீணாய் போகாது. பிரயாசப்படுங்க. உங்கள் பிரயாசத்தை, உங்கள் கிரியை மறந்து விடுறதுக்கு அவர் அநீதி இல்லை தேவன் அல்லவே. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் எருசலேமில் கட்டுறாங்க. தேவாலயத்தில் இருந்தவனை வந்துட்டான பவுல், இவன் பிடிச்சி கட்டுக்கடா, தூக்குறாங்க. அந்த நேரத்தில் 100 அதிபதி காப்பாற்றி கொண்டு போய் சேஃப்டி பண்ணுறாரு. யார் என்னவன்னு கேட்டால் விவரத்தை சொல்கிறார். இப்போது ஆண்டவர் அழைத்த அழைப்பு என்ன தெரியுமா? அவனை ராஜாக்களுக்கு சுவிசேஷம் சொல்லுபடியாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரனார். இன்ன வரைக்கும் ராஜாக்களுக்கு சுவிசேஷம் சொல்லலை. அல்லேலூயா. இப்போ தாங்க அந்த சந்தர்ப்பம் வந்திருக்குது. எப்போ கட்டப்பட்டா தான் ராஜாக்களுக்கு சுவிசேஷம் போகுது. ஃப்ரீயாக இருக்கும் போது அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. பவுலை கையை காலை கட்டின பிற்பாடு தான் ராஜாக்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்படும். பெஸ்ட்டுக்கு சுவிசேஷம் சொல்கிறான், அகிரிப்பா ராஜாவுக்கு சுவிசேஷம் சொல்கிறான், பெர்னிக்கேயாளுக்கு சுவிசேஷம் சொல்கிறான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது எங்கே வரைக்கும் போயிடுச்சு? ரோமாபுரி வரைக்கும் போயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓடுகிறது ஓடினதும் வீணாகவில்லை. பட்ட பாடுகள், கட்டின கட்டுகள், சிந்தின ரத்தங்கள் வீணாகவில்லை. இப்போது கப்பல் ஏற்றிட்டாங்க. நீ ராயனுக்கு அபயமிட்டேல, ராயின்ட்டே போ. ஏற்றிட்டாங்க. கடல் பிரயாணத்தில் 27ஆம் அதிகாரத்தில் வர்றோம். கடல் பிரயாணத்தில் படாத பாடு 14 நாட்களாக சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை காணவில்லை. இருட்டும் பகலும் ஒன்றாவே தான் இருக்குது. உண்மையிலேயும் கடல்களை போயிட்டோம்னா எது கலக்க மாதிரி நமக்கு தெரியவே செய்யாது. எங்கிட்டு பார்த்தாலும் தண்ணி மட்டும்தான் தெரியும். புதுசாக போனாலும் பயந்துருவாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டு சமூகத்தில் பவுல் கப்பலில் போயிட்டுருக்கிறாரு. யூரோத்கிலியன் கொடுங்காற்று அவங்கள சேதப்படுத்திடுச்சு. சரி, நம்ம இது பெரிய மேட்டர் அந்தான்னு சொல்லி போய் நினச்சிட்டாங்க. ஒரு கரை ஒதுங்கிட்டாங்க. அங்கே விறகு அள்ளி போடுறாரு, தீ வச்சு குளிர்காயிருக்கு. அங்கே ஒரு சேதம் உண்டாச்சு. ஆனால் சேதத்துக்கு அவர் சிக்கி கொள்ளாமல் கர்த்தர் காப்பாற்றினார். அங்கே ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். புபுலியோ அவங்க அப்பாவும் புபுலியு குடும்பமும் சுகப்படுத்தப்பட்டு ரட்சிக்கப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். கப்பல் சேதம்னாலும் சரி, அங்கே ஒரு பெரிய ரட்சிப்பு இருக்குது, அங்கே ஒரு அற்புதம் இருக்குது. ஏன்னா கர்த்தருக்காக நான் படுகிற பிரயாசம் ஒரு நாள் வீணாய் போகாது. ஒரு நாள் வீணாய் போகாது. அப்போ தேவ சமூகத்தில் இதைத்தான் பவுல் சொல்றார், ஓடுகிறதும் ஓடினதும் வீணாய் போகாதபடிக்கு எண்ணிக்கையுள்ளவர்களுக்கே நான் அறிவித்தேன். அவர் சொல்கிற மேட்ரு வேறு பக்கம் போகும். ஆனால் நான் சொல்ல மட்டும் எடுத்ததுனால அங்கேருந்து இங்கே வரைக்கும் வர்றோம். இன்னும் நீங்கள் எடுத்துக்கலாம், கிதியோன் எடுத்துக்கலாம். அருமையான கிதியோன் ஒரு மனுஷனை முறியடிக்கிறோட மீதியான முறியடிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். அப்படியே செஞ்சாருங்க. கர்த்தர் என்ன சொன்னார்? அப்படியே ஒரு மனுஷனை முறியடிக்கிறோட மீதியானி நினைச்சாரு. எத்தனை பிரபுக்களையும் எத்தனை சிப்பாயிகளையும் எத்தனை படைவர்களும் முறியடிச்சாரு. கடைசியில் ஒரு ஏபத்தை செஞ்சு வச்சுட்டாருங்க. வீணா போச்சு. பாவம். பட்ட பாடுகள் பிரயாசங்கள் வீணா போச்சு. ஐயோ, அவர் 70 மகனும் இன்னொரு மகன் 69 வேற கொண்டு போட்டாங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, ஒருத்தன் அவனும் மகன்தான். அவன் இவனுடைய 70 பிள்ளைகள் 69 பிள்ளைகளை கொன்று போட்டான். என்னங்க,
எப்படி நடக்குது? பட்ட பிரயாசத்துக்கு, நான் படுகிற ஓட்டத்துக்கு, பிரயாசத்துக்கு எந்த விதத்திலும் என் வாழ்க்கையில், என் ஓட்டத்தில் ஒரு ரிமார்க் இல்லாமல் நடந்துக்கிறேன். நமக்காக ஜெபம் பண்ணுவோம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரன் ஜெபம் பண்ணு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில், ஆண்டவரே ஓடிக்கிட்டு இருக்கோம், வேலை கொடுத்துருக்கீங்க, குடும்பத்தை கொடுத்துருக்கீங்க, ஊழியம் கொடுத்துருக்கீங்க, இனிமா எனக்கு உத்தியோகத்தை கொடுத்துருக்கீங்க, பிஸ்னஸ் கொடுத்துருக்கீங்க. இந்த ஓடுற ஓட்டத்தில் இவங்களை போல் நான் ரிமார்க் வந்துடக்கூடாது ஆண்டவரே. உங்களை நம்பாமல் நான் வேறு இடத்துல போய் நின்றக்கூடாது ஆண்டவரே. நான் யாரையும் போய் கையை கட்டி நிற்கக்கூடாது ஆண்டவரே. விழுந்தா உங்கள் பாதம், முழங்கால் போட்டால் உங்கள்கிட்ட, சரணடைஞ்சா உங்கள்கிட்ட, உங்களையே நான் நம்பியிருக்கேன் ஆண்டவரே. உங்களையே நான் பிடிச்சிக்கணும் ஆண்டவரே. உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஓட்டத்தை ஜெயமுடன் முடிக்க, ஓடுகிறது வீணாய் போவடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. அப்படியே டெய்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் காக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.